Hello student, I am Jansi Mathematics. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா mensuration chapter 7ல exercise 7.2ல first sum பார்க்க போறோம். Question பாருங்க. A 14 meter deep well with inner diameter 10 meter is dug and the earth taken out is evenly spread all around the well to form an embankment of width 5 meter. Find the height of the embankment. அதாவது ஒரு கிணறு இருக்குது. இங்க பாருங்க. அது கிணறு வந்து என்ன ஷேப்ல இருக்குன்னா சிலிண்டர் ஷேப்ல இருக்கு. கிணறு சிலிண்டர் ஷேப்பில் தானே இருக்கும். அந்த ஷேப்பில் இருக்குது. அதோட ஆழம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டீப். ஒரு 14 மீட்டர் டீப். அந்த கிணறு வந்து 14 மீட்டர் ஆழம். அப்போனா அது ஹைட்டு நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோ மீட்டர் ஆழம் இருக்குது. அதோட இன்னர் டயாமீட்டர், ஸோ இந்த உள்ளே இருக்கிற டயாமீட்டர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இன்னர் டயாமீட்டர்னால் ஸ்மால் டின்னு எடுத்துக்கணும். அப்போ அதோட ரேடியஸ் வந்து டயாமீட்டரில் பாதி என்ன வரும்னா 5 வரும். ஸோ 5 மீட்டர் எடுத்தாச்சு. சரிங்களா, இப்போ எடுத்தாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறாங்களாம், அதில் இருக்கிறத வந்து உள்ள இன்னொன்று 10 மீட்டர் இஸ் டக் அண்ட் த எர்த் டேக்கன் இஸ் அவுட் இஸ் ஈவன்லி ஸ்ப்ரெட் ஆல் அரவுண்ட் த வெல் டு ஃபார்ம் அண்ட் எம்பேக்மெண்ட் ஆஃப் வித் 5 மீட்டர். அதாவது இந்த கிணத்துல இருக்கிற மண்ணை நோண்டி என்ன பண்ணுறாங்களாம், வெளியில் போடுறாங்க. வெளியில் போடும்போது அந்த மண்ணை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிணத்துக்கு மேலே ஒரு எம்பேக்மெண்ட், அதாவது அதுக்கு மேலே ஒரு மேடை மாதிரி இந்த மாதிரி கட்டுறாங்க. கிணறு நம்ம பார்க்க, கிணறு வந்து உள்ளே இருக்குது. இது கிரவுண்ட் லெவல், இதுக்கு உள்ள கிணறு இருக்குது. அதுக்கு மேலே அந்த மண்ணை நோண்டி மேலே போட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ் மாதிரி கட்டுறாங்க. அப்படி ஸ்டேஜ் மாதிரி கட்டும்போது இது உள்ள வாயை திறந்துதான் இருக்கும். இதுக்குள்ளே இது ஏன்னா இவங்க உள்ளே இருக்கிறவங்க வெளியே வரனால அதுக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். இந்த அளவு இவ்வளோ ஹைட்டுக்கு போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து இந்த சிலிண்டருக்கும் உள்ளே இருக்கிற சிலிண்டருக்கும் இதுக்கும் இப்போ போட்ட அந்த இப்போ ஒரு எம்பேக்மெண்ட் உருவாக்குனாங்க பார்த்தீங்களா, அதுக்கும் உள்ள விட்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஆல்ரெடி ரேடியஸ் வந்து 5, இது ஒரு 5னா அப்போ எக்ஸ்டர்னல் ரேடியஸ் நமக்கு வேணும். ஏன்னா இதோட எக்ஸ்டர்னல், இது வந்து இன்டர்னல் ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 5 கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒரு 5, இதுக்கும் உள்ள வித்து வந்து 5. அப்போ எவ்வளோன்னா 10. அப்போ கேப்ஸ் ஆர் ஈக்குவல் டு 10. எதுக்கு நம்ம கேப்ஸ் ஆரெல்லாம் கண்டுபிடிக்கிறோன்ட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த எம்பேக்மெண்ட், அதாவது அந்த மேடையோட ஹைட் எவ்வளோன்னு கேட்டுறாங்க. சரிங்களா, இந்த எக்ஸசைஸில் ஃபுல்லாக மோஸ்ட்லி வால்யூம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ எழுதிக்கலாம். இது வந்து சிலிண்டர், இது வந்து ஹாலோ சிலிண்டர், ஏன்னா உள்ளே ஒன்று இருக்குது. சரிங்களா, ஸோ சிலிண்டர் போர்ஷனில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் எழுதிக்கலாம். ஸோ சிலிண்டர், இங்கே வந்து ஹாலோ சிலிண்டர். ஸோ சிலிண்டரோட ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 மீட்டர். அதோட ஹைட் எவ்வளோனா 14 மீட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ ஹாலோ சிலிண்டரில் வந்து கேப்ஸார் வந்து 10 மீட்டர், ஸ்மால் ஆர் வந்து எவ்வளோனா 5 மீட்டர். என்ன கண்டுபிடிக்கணும், இதோட ஹைட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹெச் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். ஸோ ரெண்டு இருக்கிறதுனால இப்போ இந்த சைடு வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர் equal to volume of hollow cylinder. இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்னென்னா πr ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் ஃபார்முலானா பை இன்ட்டு கேப்ஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். சரிங்களா, இப்போ பை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டரில் ஆரோட வேல்யூ என்னென்னா 5. ஸோ 5 into 5, சிலிண்டரில் ஹெச்சோட வேல்யூ எவ்வளோனா 14 ஈக்குவல் டு இதில் வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டரில் கேப்ஸார் வேல்யூ என்னென்னா 10 the whole square மைனஸ் ஸ்மாலரோட வேல்யூ வந்து 5 the whole square இன்ட்டு ஹெச் தெரியாது. ஸோ ஹெச் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஹெச்ன்றது அப்படியே போட்டுக்கலாம். சரிங்களா, இதை இப்போ என்ன பண்ணிக்கலாம், 5 into 5 into 14 ஈக்குவல் டு இது வந்து என்ன ஃபார்முலா இருக்குன்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. அப்போ a + b 1 time, a minus b 1 time. ஸோ அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம், ஈஸியாக இருக்கும். அப்போ a + bனா 10 + 5, a minus bனா 10 minus 5 into h. சரிங்களா, ஸோ இப்போ 5 into 5 into 14 ஈக்குவல் டு 10 + 5 வந்து 15, 10 minus 5 வந்து 5 into h. நம்ம இந்த h தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை வந்து இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த சைடு இருக்கலாம் 15 into 5 into h ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்துடலாம் 5 into 5 into 14. ஸோ ஹெச்ன்ற வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அவசரப்பட்டு மல்டிப்ளை பண்ண வேண்டாம். 5 into 5 into 14, இந்த வேல்யூஸ் ஈக்குவல் டு கந்தான வந்துச்சுன்னா டிவிஷன் ஆகும். ஸோ டிவிஷன் 15 into 5. ஸோ கேன்சல் பண்ணலாம். 5 கேன்சல்,
5 ones are 5, 5 3s are 15. இப்போ வேறு எதையும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ h equal to 14/3. இப்போ 3ஆல் 14 டிவைட் பண்ணலாம். 3 4s are 12, 3 5s are 15. அப்போ 3 4s are 12, 4ல் 2 போச்சுன்னா 2. ஸோ பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தினா 20. 20 விட கம்மி எது வரும்னா 3 6 are 18. ஸோ இது மறுபடியும் 10 ஆகும். 10ல் 8 போயிடுச்சுன்னா 2. மறுபடியும் ஆல்ரெடி பாயிண்ட் வச்சாச்சு. ஸோ 0 சேர்த்துக்கலாம். மறுபடியும் 3 6 are 18. ஸோ அது வந்து போயிட்டே இருக்கும். அப்படி இது என்ன ஆகுனா 10 10 - 8 வந்து 2. ஸோ மறுபடியும் பாயிண்ட் வச்சு 10 6 are 18. ஸோ அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ h equal to 4.666. ஸோ எப்படியே விட்டாலும் எழுதலாம். ஆனால் புக் பேக்கில் வந்து எப்படி இருக்குன்னா இது வந்து 5க்கு மேலே ஒன்று இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணிப்போம். சரிங்களா? அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 4.6, இது வந்து ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா 7 மீட்டர். ஸோ இது எதோட ஹைட்டுனா அந்த ஏன்னா எம்பேக்மெண்ட் தானே கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த எம்பேக்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அங்கே ஃபைனலாக நம்ம என்ன எழுதணும்னா height of embankment is 4.67 meter. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.